ஃபால்ஸுக்குள்ளே போய் ஒரு 2 மணி நேரம் வச்சு ஹீரோ ஹீரோயினை உள்ளே வச்சு அப்படியே லைட்டாக அந்த ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரிலாம் ஆட விட்டுட்டு வெளியில் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வெயில் வெயில் இது ஒரு பக்கம். வெயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்டி நாட்டு தங்கம்லாம் படம் இருக்குல்ல, அது கிராமத்தில் எடுப்பாங்க. அவர் சங்கிலி முருகன் வந்து தேனி பக்கம் கூட்டு போயிடுவார். என்ன பண்ணுவார்னா, ஒரு 20 லட்சம் அப்போ சம்பளம் கார்த்திக்கு, 20 லட்சம் மொத்தமாக கொண்டு போய் கொடுப்பார். தம்பி 20 லட்சம் இப்போ கொடுக்குறேன், நீங்கள் நாளைக்கு காலையில் நான் வருவேன், நான் உங்களை கூப்பிட்டு போவேன், அடுத்த வாரத்துலேருந்து ஷூட்டிங்கு. நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங் எதுக்கு அங்கிள் வரணும், எல்லாரையும் அங்கிள் தான் சொல்லுவார். எதுக்கு அங்கிள் வரணும், ஒய் ஷுட் ஐ கம் நெக்ஸ்ட் வீக், டுடே டுமாரோ ஒய், அதெல்லாம் தெரியாது தம்பி. இந்த 60 நாள் நீங்கள் டேட்ஸ் எழுதி கொடுத்துருக்கீங்களா, அந்த 60 நாள் நாளையிலேருந்து ஆரம்பிக்குது, நீங்கள் வந்துருங்க. ஸோ வென் இஸ் ஷூட்டிங் அப்படின்னு கேட்பாரு. நெக்ஸ்ட் ஒரு 4 நாளில் போனோன்னு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுவார், சங்கிலி முருகன் 4 பேர் போட்டுப்பார். நீங்கள் ஐஎஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, போலீஸில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனை, ஏதாவது வந்து தப்பு நடக்குது, இல்லை ஸ்மக்லிங் நடக்குது, ஏதாவது வந்து விபச்சாரம் நடக்குது அப்படின்னா அதை வந்து மஃப்டியில் கண்காணிப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் மாதிரி. ஆமாம், அவங்க அப்படியே மெதுவாக பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. நீங்கள் வந்து நீங்களும் நானும் ஒன்று மாதிரி அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் டீ குடிக்க போனீங்கன்னா அவங்க வந்து பக்கத்தில் டீ குடிச்சிட்டு கேஷுவலாக அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் யார்கிட்டயா பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களோட வேலை.